சென்னை ஆண்டாள் நகர் பகுதியில் பல ஆண்டுகளாக வசித்து வரக்கூடிய மக்களுக்கு குடிநீர் வசதிகள் வழங்கப்படவில்லை எனவும் அடிப்படை வசதிகள் இல்லை என்றும் அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அவர்களிடம் நமது செய்தியாளர் ரஃபிக் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சென்னை ஆண்டாள் நகர் 1வது தெருவில் தான் தற்போது இருந்து வருகிறோம். வார்டு 34 மண்டலம் 4 இருக்கக்கூடிய இந்த தெருக்களில் குடிநீர்கள் பிரச்சனைக்கு பெரும் சிரமத்துக்குள்ளாகி வருவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு முன்வைத்து வருகின்றனர். பலமுறை இருக்கக்கூடிய மனுக்களாக தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. சென்னை மாநகராட்சி ஆணையர் உடனடியாக கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த குடிநீர் பிரச்சனை சீர் செய்து தரப்பட வேண்டும் என்றும், மேலும் அருகாமையில் இருக்கக்கூடிய மாட்டுக் கொட்டாயினால் இருக்கக்கூடிய பலவிதமான தொற்று நோய்கள் அபாயங்கள் ஏற்பட்டு வருவதாகவும், குழந்தைகளுக்கும் மிகவும் டெங்கு காய்ச்சல் மற்றும் மலேரியா ஆகிய பல்வேறு வியாதிகளால் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்து வருகின்றன. இது பற்றி இருக்கக்கூடிய பலமுறை சென்னை மாநகராட்சி மண்டலம் 4 இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு மனுக்கள் மூலமாக புகார் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பது குறித்து குற்றச்சாட்டாக தொடர்ந்து வைத்து வருகின்றனர். இதை பற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்களிடம் கேட்டறிவோம். ஐயா, தற்போது இருக்கக்கூடிய இந்த மாட்டுக்கொட்டாய் பிரச்சனை மற்றும் குடிநீர் பிரச்சனையாக உள்ளது என்று தெரிவித்து வருகின்றன. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. இங்கே தண்ணி பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது நம்மளுக்கு. இங்கே அதுவும் இல்லாமல் நிறைய வாட்டி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணி கூட எந்த ஒரு அதிகாரியும் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறாங்க. நம்மளுக்கு இதுக்காக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி தாய்மோடும் கேட்டுக்கொள்கிறோம். அப்புறம் அந்த மாட்டுக்கொட்டாய் பிரச்சனைகள் ஒன்று சொல்லியிருந்தாங்க, அதை பற்றி மாட்டுக்கொட்டாய் பிரச்சனைனால ரொம்ப கொசு தொல்லை இங்கே நம்மளுக்கு. அதுவும் இல்லாமல் ரொம்ப ஒரு துர்நாட்டம் அதிகமாக இருக்குது. அதனால இதுக்காக நிறைய வாட்டி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறோம். பட் இதுக்காக இன்னும் ஒரு ஸ்டெப் எடுக்காமல் இருக்கிறாங்க இந்த அதிகாரிகளும். இதுக்காக இது மூலியமாக நடவடிக்கை எடுக்கணும்னு தாய்மொழி கேட்டுக்கொள்கிறேன். இருக்கக்கூடிய இந்த மண்டலம் 4 இருக்கக்கூடிய அதிகாரிக்கு எத்தனை முறை இது போல புகார்கள், இந்த 2 விஷயமா எத்தனை முறை புகார்கள் தெரிவிச்சு வந்திருக்கு? இந்த தெருவிலேயே இந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டு வந்திருக்கு. எப்படி பாக்குறீங்க? சொல்ற லெவலுக்கு இல்லை, அவ்வளோ புகார் போய்க்கிறோம். நம்மளுக்கு அவ்வளோ புகார் கொடுத்துக்கிறோம். பட் இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல நம்மளுக்கு. இந்த தெரு பிரச்சனைங்க, இந்த தெருவில் நம்ம 4 தெருவுக்கு தண்ணி பிரச்சனை ரொம்ப ஓவராக இருக்குது நம்மளுக்கு. அது ரெண்டும் இல்லாமல் இப்போ மாட்டுக்கொட்டை பிரச்சனை, துர்நாட்டம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுவும் சின்ன குழந்தைகளுக்கு இப்போ காய்ச்சல், உடம்பு சரியாமல் போயிடுது, ஜுரம், தலைவலி, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உருவாக்குறது. இதுக்காக சீக்கிரம் நடவடிக்கை எடுக்கின்ற தாய்மொழின்னு கேட்டுக்கொள்கிறோம். நிச்சயமாக தங்களுக்கான இருக்கக்கூடிய முக்கியமான 2 பிரச்சனைகளை தமிழக அரசு மூலமாக கவனத்தை எடுத்துக்கொண்டு சென்னை மாநகராட்சி ஆணையர் அவர்கள் செவிசாய்த்து அவர்களுடைய உத்தரவின் பேரில் மண்டலம் 4 இருக்கக்கூடிய அதிகாரிகள் உடனடியாக இந்த ஆண்டாள் நகர் இருக்கக்கூடிய 1வது தெருவில் வசித்து வரக்கூடிய பகுதி மக்கள் பெரும்பாலான வேதனைகள் தெரிவித்து வருகின்றன. மேலும் தற்போது இருக்கக்கூடிய வார்டு 34 மண்டலம் 4 இருக்கக்கூடிய அதிகாரிகள் உடனடியாக விரைந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் பிரதான கோரிக்கையாக உள்ளது. மேலும் இருக்கக்கூடிய அந்த மாட்டு கொட்டாய்களால் இருக்கக்கூடிய சரியான ரீதியில் பராமரிப்பு இல்லாமல் தான் இருக்கக்கூடிய அந்த பால்கள் கறந்து அதன் மூலியமாக தான் இருக்கக்கூடிய வேறொரு பகுதிவாசி மக்களுக்கு விநியோகம் செய்து வருவதாகவும் விற்பனையில் ஈடுபட்டு வருவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் இருக்கக்கூடிய துர்நாற்றம் மட்டும் இல்லை, பராமரிப்பு அல்லாத வகையில் தான் இந்த மாட்டுக்கொட்டாயில் இருக்கக்கூடிய உரிமையாளர்கள் நடந்து கொள்வதாகவும், சாணிகள் மூலியமாக பெரும்பாலான இருக்கக்கூடிய கொசுத்தலைகள் அதிகமாக இருப்பதாகவும் தெரிவித்து வருகின்றன. இது உடனடியாக தவிர்க்கும் நடவடிக்கைகளை சென்னை மாநகராட்சி ஆணையர் அவர்களுக்கு செவிசாய்த்து உடனடியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றால் பிரதான கோரிக்கை உள்ளது என்பது தெரிவிக்கப்பட்டு வருகிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சந்திரனுடன் செய்தியாளர் ரஃபீக்.